அண்மை செய்தி. சட்டப்பேரவையில் அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சட்டப்பேரவையில் அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சட்டப்பேரவையில் அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி அதிமுக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். செந்தில் பாலாஜி, பொன்முடி, KN நேரு ஆகிய மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர கோரி அதிமுகவினர் சட்டப்பேரவையில் கடும் அமளியில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர அதிமுகவினர் முன்னதாக கேட்டுள்ள நிலையில் அதற்கு அனுமதி மறுக்கவே தற்போது அதிமுகவினர் அவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஏற்கனவே அது தொடர்பாக அனுமதி கடிதத்தையும் சபாநாயகரில் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அமைச்சர்கள் KN நேரு மற்றும் செந்தில் பாலாஜி, பொன்முடி என இந்த மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர முன்னதாக சட்டமன்ற செயலாளர் அலுவலகத்தில் மனு கொடுக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பாக வாதிக்க வேண்டும் என்று தற்போது அவை துவங்கிய உடனே எதிர்க்கட்சி தலைவர் அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய சபாநாயகர் இது தொடர்பாக பரிசீலனை இருக்கிறது என்றும் அதிமுகவினர் கேட்கும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் வாய்ப்பு கொடுப்பதாகவும் நீங்கள் கேட்டுக்கொண்ட அந்த மனுவின் கோரிக்கையானது தற்போது பரிசீலனை இருக்கிறது என்றும் அவர் கூறினார். அதை ஏற்க மறுக்க அதிமுகவினர் தொடர்ச்சியாக தற்போது அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அமைச்சர்கள் பொன்முடி, மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அமைச்சர் பொன்முடி என இந்த மூன்று பேருக்கும் நம்பிக்கையில்லா தீர்மானம் அவையில் கொண்டு வருவதற்காக தற்போது அதிமுக சார்பில் மனு கொடுக்கப்பட்ட நிலையில் அதை தற்போது நிராகரிப்பதாக நான் சொல்லவில்லை. ஆனால் நீங்கள் கொடுத்த நேரம் என்பது அரை மணி நேரத்திற்கு முன்னதாக கொடுத்திருக்கிறீர்கள், எனவே அது பரிசீலனை இருக்கிறது என்றும் சபாநாயகர் கூறினார். இந்நிலையில் அதை ஏற்க மறுத்த அதிமுகவினர் தற்போது அவையில் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இது குறித்து அவை முன்னவர் அவர்கள் தற்போது பதில் கூறி வருகிறார். அவை முன்னவர் கூறும் பொழுது இது தொடர்பாக அரை மணி நேரத்திற்கு முன்னதாக கூற முடியாது என்றும் அவை நடவடிக்கை முன்னதாக கூற வேண்டும் என்றும் மேலும் எந்த பொருள் கொடுத்து விவாதம் கொண்டு வரவும் தீர்மானத்தும் கொண்டு வரவும் சபாநாயகருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று தற்போது அவை முன்னராக இருக்கக்கூடிய துரைமுருகன் எடுத்துக் கூறினார். மேலும் இந்த மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர ஏற்கனவே கொடுத்த மனுவின் அடிப்படையில் விவாதிக்க வேண்டும் என்று தற்போது அதிமுக சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அவை துவங்கிய உடனே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து பேசினார். எனவே தற்போது இன்றைய தினம் சட்டசபையை பொறுத்த வரைக்கும் கேள்வி நேரம் என்பது கிடையாது. 5 அமைச்சர்கள் பதில் கூற வேண்டியிருக்கிறார். இன்றைய மானிய கோரிக்கையின் போது மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பில் முதலமைச்சர் அவர்கள் பேச இருக்கிறார். அதே போல சமூக நலத்துறையின் சார்பில் கீதா ஜீவன் அவர்களும் பேச இருக்கிறார்கள். நேற்றைய தினம் செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் பேச வேண்டிய பதிலளிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பாக்கி இருக்கிறது. எனவே அது குறித்து தற்போது விவாதிக்க முடியாது என்றும் சபாநாயகர் சார்பில் சொல்லப்பட்டது. இந்நிலையில் இந்த மூன்று அமைச்சர்கள் மீது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போது அதிமுகவினர் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபட்டார்கள். கொடுத்த மனு தற்போது பரிசீலனை இருக்கிறது. அலுவல் நிறைய இருக்கிறது, எனவே இதை எடுக்க முடியாது என்றும் சபாநாயகர் கூறியிருக்கிறார். 5 அமைச்சர்கள் இன்றைய தினம் பதில் உரை வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகள் துறையின் சார்பில் மானிய கோரிக்கையில் பேச வேண்டும். மேலும் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களும் சமூக நலத்துறையின் சார்பில் மானிய கோரிக்கையில் அவர்களும் பேச வேண்டும். அது தொடர்பாக 7 சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னதாக பேச வேண்டியிருக்கிறார்கள். எனவே இன்றைய இந்த அலுவல் நேரம் என்பது இத்தகைய இந்த தீர்மானத்தை முன்னிருந்து பேச முடியாது. குறிப்பாக நீங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று அமைச்சர்கள் மீது இந்த தீர்மானத்தை முன்னிருந்து பேச முடியாது என்றும் தற்போது சபாநாயகர் கூறினார். அதை ஏற்க மறுத்த அதிமுகவினர் தொடர்ச்சியாக தற்போது அவையில் அமளியில் ஈடுபட்டு வருகிறார்கள். 3 அமைச்சர்கள் மீதும்
நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என்றும் தற்போது அவர் பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த 3 விஷயத்தை அதிமுகவினர் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். அமைச்சர் பொன்முடி குறித்து பேசும் பொழுது ஏற்கனவே அவர்கள் பெண்கள் தொடர்பாக குறித்த அந்த கடுமையான விமர்சனம் தொடர்பாக அவர் மன்னிப்பு கேட்டாலும் அது தொடர்பாக பேச வேண்டும், வாதிக்க வேண்டும் என்றும் ஒன்றும். மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் தொடர்பாக ₹1000 கோடி அளவு ஊழல் நடந்திருப்பதாக தகவல் இருந்த நிலையில் அது குறித்து பேச வேண்டும் என்றும் ஒரு பக்கமும், அமைச்சர் நேருக்கு நெருக்கமானவர் மற்றும் சகோதரர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவருக்கு சொந்தமான இடங்களில் தற்போது இடி பரிசோதனையானது நடைபெற்றிருக்கிறது. எனவே அது குறித்து பேச வேண்டும் என்றும் இந்த 3 அமைச்சர்களுக்கு எதிராக தற்போது நம்பிக்கையில்லா தீர்மானத்தை அதிமுக கொண்டு வந்த நிலையில் தற்போது அது குறித்து பேச அனுமதிக்க விடாமல் அதிமுகவினர் தற்போது வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். சபையிலிருந்து சபாநாயகர் தங்களுடைய கருத்தை கேட்கவில்லை என்றும், சபாநாயகர் தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்தை புறக்கணிக்கிறார் என்றும், அமைச்சர்கள் தொடர்பாக நாங்கள் கொடுத்த அந்த தீர்மானத்தை சபாநாயகர் ஏற்கவில்லை என்றும் தற்போது அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள். வெளியே வந்திருக்கும் அவர்கள் தற்போது கோஷம் போட்டு வருகிறார்கள். குறிப்பாக எங்களுக்கு பேச அனுமதிக்கவில்லை என்றும், சட்டப்பேரவையில் தங்களுக்கான பிரதிநிதித்துவம் இருந்தும் ஒரு எதிர்கட்சியாக இருந்தும் கூட, பிரதான எதிர்கட்சியாக இருந்தும் கூட தங்களுடைய குரல் கேட்கவில்லை என்றும், தங்களுக்கான முக்கியத்துவம் மற்றும் தங்கள் முன்மொழியப்பட்ட தீர்மானங்கள் விவாதத்துக்கு கொண்டு வரப்படவில்லை என்றும் தொடர்ச்சியாக தற்போது விவாதித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தற்போது வெளிநடப்பு செய்யக்கூடிய அதிமுகவினர் தற்போது வெளியே வந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக அவர்கள் இந்த 3 அமைச்சர்கள் மீது கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் அனுமதிக்க கோரி அவர்கள் தொடர்ச்சியாக சபாநாயகரும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அதை சபாநாயகர் ஏற்க மறுத்ததன் காரணமாக தற்போது அதிமுகவினர் வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். கட்சியினுடைய எதிர்கட்சி தலைவரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் அதிமுகவுடைய பொதுச் செயலரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது வெளியே வந்து கடும் காலை பேரவை 9:30 மணிக்கு தொடங்கியவுடன் தொடக்கமாக நிகழ்வு நடைபெற்றது. அதிகமாக பத்திரிகைகளுக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் சட்டமன்றத்தில் சட்டமன்ற பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் கொண்டு வந்தோம். அது குறித்து அவையில் பேசுவதற்கு சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். அதை கண்டித்து நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். இதில் குறிப்பிட்டது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இயங்கும் திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரவை மீது கீழே கையெழுத்திட்டுள்ள அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழ்காணும் காரணங்களுக்காக நம்பிக்கை இழந்துவிட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே தமிழ்நாடு சட்டப்பேரவை விதி 72 கீழ் அமைச்சரவையின் மீது நம்பிக்கையின்மையை தெரிவிக்கும் தீர்மானத்தை இன்றே 16/4/2022 கொண்டுவர அனுமதி அளிக்குமாறு மாண்பு பேரவைத் தலைவர் அவரிடத்தில் அவருடைய அறையிலே நாங்கள் கடிதம் கொடுத்தோம். அதில் மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு அவரது மகன் மற்றும் சகோதரர் ஆகியோருக்கு சொந்தமான சென்னை, கோவை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள இடங்களில் மற்றும் இல்லங்களில், அலுவலகங்களில் ஆகியவற்றில் 7/4/2025 அன்று மத்திய அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதுடன் சோதனைக்கு பின்பு மேல் விசாரணை நடத்தி 11/4/2025 அன்று விளக்கமான செய்தி குறிப்பொன்று வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தது
மாண்புமிகு வனம் மற்றும் காவல்துறை அமைச்சர் திரு கே பொன்முடி அமைச்சராக பதவி ஏற்கும் பொழுது அளித்த உறுதிமொழியை மீறி இந்து மதத்தை மற்றும் இந்து மதத்தை பற்றியும் பெண்களை பற்றியும் அவர் ஒரு நிகழ்ச்சியில் குறிப்பிட்டது அவதூறாக பேசியதால் அமைச்சர் பதவி ஏற்கும் பொழுது அவர் ஏற்ற உறுதிமொழியை மீறிய செயலாகும். அடுத்தது மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி அவர்கள் துறையான டாஸ்மாக் நிறுவனம் மற்றும் கடைகள் தனியார் மதுபான ஆலைகள் மத்திய அமலாக்கத்துறை 6/3/2025 அன்று சோதனை நடத்தினார்கள். முதற்கட்டமாக சுமார் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை செய்தி வெளியிடப்பட்டுள்ளன. எனவே மேற்காணும் காரணங்களுக்காக மாண்புமிகு திரு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் செயல்படும் அமைச்சரை மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டுவர நாங்கள் கடிதம் கொடுத்து இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தும் அனுமதி மறுக்கப்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு முக்கியமான பிரச்சனை. நீங்க கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா நீங்க இதற்கு முன்பு அவையில இப்படி அரசின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் வருகின்ற பொழுது 1952, 57 எடுத்திருக்கிறாங்க, 57, 62 எடுத்திருக்கிறாங்க, 1962, 1967 எடுத்திருக்கிறாங்க, 1967, 1970 எடுத்திருக்கிறாங்க, 1971, 1976 எடுத்திருக்கிறாங்க, 1977, 1980 எடுத்திருக்கிறாங்க, 1980, 1984 அவையில பேசுவதற்கு அனுமதி அளிச்சிருக்கிறாங்க, 1985, 1988 இடைப்பட்ட காலம் எடுத்திருக்கிறாங்க, 2001, 2006 வாக்கெடுப்பு நடத்தல எடுத்திருக்கிறாங்க. இப்படி கடந்த காலத்தில் இப்படி அரசின் மீது நம்பிக்கையின்மை தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது அதை அப்பொழுது இருந்த சட்டப்பேரவை தலைவர்கள் அனுமதி கொடுத்து சட்டமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுகின்றது. அதைத்தான் மேற்கோடு காட்டி நாங்கள் பேசினோம். எங்களுக்கு அனுமதி கொடுக்க மறுத்த காரணத்தினாலே நாங்கள் வெளியிடப்பு செய்திருக்கிறோம். பல்வேறு காலகட்டங்களில் கூட அதிமுக சபாநாயகர் மீதான நம்பிக்கை இந்த தீர்மானத்தை எடுப்பதில் என்ன பிரச்சனை? அதுதாங்க அவங்க தான் சொல்ல வேணும். நாங்க செய்தித்தாளையும் ஊடகத்திலையும் அன்றாட செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. மக்களிடத்தில் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு அமலாக்கத்துறை பல்வேறு துறைகளிலே சோதனை நடத்தி இந்த சோதனை அடிப்படையிலே செய்தியில் வெளியிடுகின்றன. இந்த துறையில இவ்வளவு கோடிக்கு முறைகேடு நடந்திருக்கு. இந்த துறையில் இருக்கிற அமைச்சர் உறவினர்கள் அவருடைய இல்லத்தில் அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் என்று வெளியிடப்படுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு அமைச்சர் இந்து மதத்தை புண்படுத்துகின்ற விதமாகவும் பெண்களை இழிவுபடுத்துகின்ற விதமாகவும் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் முக்கிய பிரச்சனையா இந்த ஆட்சிக்கு தெரியல. இதையெல்லாம் விவாதிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அவையிலே இந்த விதி எண் 72 கீழ் கொண்டு வந்தோம். அது அனுமதி கொடுக்க மறுத்த காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாம் ஒரு முக்கிய பிரச்சனை. இன்னைக்கு உங்க ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டு இருக்கின்றது. இந்த செய்தி என்ன என்று விளக்கமாக இந்த அரசு தான் விளக்க வேண்டும். அதை அரசினுடைய கடமை. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனையை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வரும். இதுல இந்த அரசு என்னென்ன இப்படி அமலாக்கத்துறை மூலமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை விளக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதை விட்டுட்டு நாங்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை நாங்கள் கொண்டு வந்த இந்த 3 கோரிக்கையும் நிராகரித்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்காம எங்களை கொடுக்கல. அதனால நாங்கள் வேற வழி இல்லை. நாங்கள் இபிஎஸ் செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை பின்னர் வரக்கூடிய